உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் நிலையாதே. அரைச்சி விட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு, அது கூட கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கினது ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிங்க. அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு வதக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுலேயே அதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதிலே போட்டுருங்க. மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அதிலேயே ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். மசாலா வாடை போகிற மாதிரி கொஞ்சம் கொதி வந்தோன்னா அதுலேயே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே புளி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரையில் கழுவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.